ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டீம் இந்தியா வந்து இங்கே வந்து வரணும். முன்னாடி மாதிரி வந்து பாகிஸ்தான் வந்து இப்போ வந்து கிடையாது. மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து வராங்க. அதேமாதிரி இந்தியாவும் வரணும். இங்கே வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற பிளேயர்ஸ்லாம் வந்து செஞ்சுரி வந்து அடிக்கணும். அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். பிசிசிஐ இங்கே வரத்துக்கு வந்து நீங்கள் வந்து பெர்மிஷன் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை பார்த்தீங்கன்னா அக்தர் வந்து வச்சுருக்காருங்க. எதற்காக இப்படி பேசுகிறாரு அப்படின்னா 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து பாகிஸ்தானில் தான் வந்து நடக்க போகுது. அதில் இந்தியா வந்து கலந்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்தே வந்து போயிட்டுருக்கு. ஐசிசி கிட்ட வந்து பாகிஸ்தான் அவசியம் இந்தியா வந்து வரணும், இந்தியா வரலனா நாங்கள் வந்து எலிமினேட் பண்ணிடுவோம், இந்தியா இல்லாமல் நாங்கள் வந்து நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு புறம் வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் அப்படிங்கிறப்ப இந்தியாவுக்கு தான் வந்து அதிகம். இந்தியா இல்லாமல் வந்து ஒரு டோர்னமெண்ட் வந்து நடக்குது அப்படின்னா அது வந்து ஐசிசிக்கு தான் வந்து பிரச்சனை. சேம் டைம் வந்து நம்ம பிசிசியும் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் நடத்த வேணாம், வேறு கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களும் வந்து கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. கடைசியாக வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2017 வந்து நடந்துச்சு. அதில் பாகிஸ்தான் கிட்ட நம்மளுடைய பழைய கணக்கு ஒன்று வந்து இருக்குது. ஜென்ரலாக உலகக்கோப்பை மாதிரி பெரிய டோர்னமெண்ட்டில் நம்ம வந்து பாகிஸ்தான் கிட்ட தோற்றதே வந்து கிடையாது. பட் ஆனால் கடந்த முறை நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி 51 போட்டியில் வந்து ஃபைனலில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பலப்பரீட்சை நடத்தினாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ஆன பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா 338 ரன்கள் 50 ஓவருக்கு வந்து சேர்த்துருப்பாங்க. அந்த அணியில் ஃபகர் ஜமான் 114 ரன்னும், அசார் அலி 59 ரன்னும், ஹஃபீஸ் வந்து 57 ரன்னும் அடிச்சிருப்பாங்க. பாபர் அசாம் 46 ரன் வந்து அடிச்சிருப்பாரு. அடுத்தான நம்ம இந்திய அணியில் வந்து அந்த டாப் ஆர்டர் வந்து டோட்டலாக வந்து சொதப்பிட்டாங்க. அந்த டைம் வந்து விராட் கோலி தலைமையில் தான் இந்தியா ஃபைனலில் வந்து ஆடினாங்க. ரோஹித் சர்மா டக் அவுட்டு, தவான் 21 ரன்னு, விராட் கோலி 5 ரன்னு, யுவராஜ் 22 ரன்னு, MS தோனி 4 ரன்னு, கேதர் ஜாதவ் 9 ரன் அப்படின்னு டோட்டலாக எல்லாருமே வந்து சொதப்பியிருப்பாங்க. கடைசி நேரத்தில் பாண்டியா மட்டும் தனியால் போராடி இருப்பார். 43 பந்தில் 76 ரன் வந்து அடிச்சிருப்பார். அந்த ஒரு போட்டிக்கு பிறகு தான் பாண்டியாவை பெரும்பாலும் வந்து நம்ப ஆரம்பித்து கண்டினியூஸாக பாண்டியாவுக்கு வந்து இந்திய அணியில் வந்து இடம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நம்ம வந்து பாகிஸ்தான் கிட்ட தோற்றுருக்கோம். அந்த பழைய கணக்கை வந்து முடிக்கணும். பாகிஸ்தானில் போயிட்டு பாகிஸ்தானை நம்ம வந்து தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட விருப்பமாக இருக்குது. ஆனால் இந்தியா வந்து இன்னும் கன்ஃபார்மாக நாங்கள் போய் ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலை. ஆல்ரெடியே தோனி தலைமையில் நம்ம வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வாங்கியிருந்தாலுமே கூட இப்போ அடுத்த வருஷமும் நடக்குது அப்படின்னா ரோஹித் சர்மா தலைமையில் வந்து திரும்ப சாம்பியன்ஸ் ட்ராஃபி வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து உண்டாகும். ஆல்ரெடி 21 வேர்ல்டு கப்பாக வாங்கி கொடுத்துட்டாரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் வந்து ரோஹித் சர்மா வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னா அது வேறு லெவலில் வந்து இருக்கும். அந்த மாதிரி சூழலில் தான் அக்தர் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து நாடு, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து தனி ஒரு மரியாதை வந்து இருக்குது. இந்தியாவிலையும் வந்து கிரிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து ஒரு வெறித்தனமாக வந்து பார்ப்பாங்க, ஒரு எமோஷ்னலாக வந்து எடுத்துப்பாங்க. பாகிஸ்தான்லேயும் வந்து அதே மாதிரி தான். ஸோ அரசியல் ரீதியான காரணம், மற்ற காரணங்களை தாண்டி இந்தியா வந்து இங்கே வரணும். பழையபடி வந்து பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு வரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதேமாதிரி இந்தியாவும் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து வரணும். இங்கே வந்து பாகிஸ்தான் கிரவுண்டில் விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற பிளேயர்ஸ்லாம் வந்து செஞ்சுரி வந்து அடிக்கணும். ஏன்னா வந்து பாகிஸ்தான்லேயே வந்து எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மாவுக்கு வந்து இருக்காங்க. அதனால வந்து இந்த மாதிரி பிசிசி வந்து அனுமதி வந்து கொடுக்கணும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி நல்லபடியாக வந்து நடக்கணும். அதுலேயும் ஃபைனலில் வந்து பாகிஸ்தானில் நடக்கிற ஃபைனலில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபைனலில் மோதுனாங்கன்னா அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பிரமாதமாக அற்புதமாக வந்திருக்கும். அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். விராட் கோலி, ரோஹித் போன்ற பிளேயர்ஸ்லாம் பிசிசி கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து வைங்க. நீங்கள் இங்கே வந்து ஆடுங்க, இங்கே வந்து செஞ்சுரி அடிங்க கோலி அப்படிங்கிற மாதிரி வந்து அக்தர் பார்த்தீங்க அப்படின்னா எமோஷ்னலாக ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சுருக்காரு. நன்றி.